ஹலோ கைஸ், இன்றைக்கி ஒரு மினி விலாக் பார்க்க போகிறோம். காட்டுக்குள்ளே ட்ராவல். இது மலைகள், ஆறுகள், குன்றுகள், ஏரிகள் எல்லாத்தையும் கடந்து போகிற மாதிரி ஒரு ட்ராவல். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு காலத்திலலாம் நாங்கள் சின்ன வயசாக இருக்கும் போது இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு, துணி துவைக்க, சம்மரில் இங்கே பயங்கர கூட்டமாக இருக்கும். இந்த இடம் பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்ட்டு. நல்லா இருந்துச்சு. இப்போ இப்படி இருக்குது. பல வருடங்கள் கழித்து வந்து பார்க்குறோம். நல்லாயிருக்கும். தண்ணிலாம் போயிட்டு இந்த இடம் பாருங்களேன். தண்ணி இந்த பைப்லேருந்து நிறையா வரும். வந்துட்டுருப்போம் ஜாலியாக. ஃபுல்லாக இந்த இடமே ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். அட்மாஸ்பியரு எல்லாம் புதையாக இருக்குது ஃபுல்லாக. சரி, போய்கிட்டே இருப்போம் வாங்க. தென்னை மரத்துலேருந்து ஒரு தேங்காய் நமக்கு கிடச்சிருக்கு. காட்டுறகுரில் தேங்காய் கைஸ். சேம் இந்த இடமும் அப்படி தான். அங்கெல்லாம் வந்து இங்கெல்லாம் முள்ளே இருக்காது. நாங்கள்லாம் இங்கே தான் வந்து மீன் பிடிக்கிறது. இந்த இடம்லாம் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். சின்ன வயசில் கூட்டிகிட்டு வருவாங்க, தூண்டில் எடுத்துகிட்டு மீன் பிடிக்க வருவோம். அப்போலாம் இடமே மாறிடுச்சு கைஸ். எல்லாமே மாறிக்கொண்டே இருக்குது. நாம் தான் இன்னும் மாறாமல் அப்படியே இருக்கும். இப்போ நான் பின்னாடி உங்களுக்கு காட்டுறேன். நாம் அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். இப்போ அது பார்த்திங்கன்னா ஒரு மலையை உடைச்சிருப்பாங்க. நடுவில் தண்ணி வந்துட்டுருக்கும். அந்த இடமே சூப்பராக இருக்கும். அந்த ஸ்பாட் வந்து வெறித்தனமான ஸ்பாட்டாக இருக்கும். கொஞ்சம் ரிஸ்க்கு, த்ரில்லு, ஒரு மாதிரி ஜாலியாக போகும் இந்த ட்ரிப்பு. இந்த vlog பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கு, சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். வாங்க மேலே போயிட்டே இருப்போம். காட்டுறேன். போகிற ஒரு இடத்துலையும் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இங்கே பாருங்களேன் இந்த இடம் எப்படி இருக்குன்ட்டு. மலையை உடச்சி நடுவில் தண்ணி வந்துட்டுருக்கோம். எப்படி இருக்குது? ஆல்ரெடி இந்த இடத்த ஒரு vlog போட்டிருக்கேன். என்னோடய பழைய ஃபோனில் இருக்கும் அந்த vlog. பார்த்திங்கன்னா இப்போ மலை உச்சி நோக்கி போயிட்டுருக்கோம். ட்ரெக் பண்ணி போயிட்டுருக்கோம். கொஞ்சம் மூச்சு வாங்குது. அதனால மலைகள்லாம் ஏறி ரொம்ப நாள் ஆச்சு. விளையாண்டாலும் இந்த மாதிரி மலையெல்லாம் ஏறும்போது மூச்சு வாங்குது. ஏன் தெரியும். பாதி மலைக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா வரக்கூடாதுன்னு தெரியல. சின்ன வயசில் வந்துட்டு இருந்தோம். இப்போலாம் யாராவது ரொம்ப சிரமமாக இருக்குது. பாருங்கள், செம்மையாக இருக்கும் பேக்ரவுண்டு பின்னாடி. நல்லா இருக்கா? எனக்கு என்னமோ தெரியல கைஸ். இந்த மாதிரி மலை மேலே, மலை உச்சியில் இருந்து அந்த வியூவை பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குது. பிடிச்சிருக்கு. வந்துட்டோம் பாருங்க. இப்படி தான் இருக்கும் அந்த வியூ எல்லாமே. இந்த உடஞ்ச மலை இல்லை, உடைச்ச மலை. தெர்மல். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 16 டேமே தெரியும். அங்கே இருக்குது பாருங்கள், 16 கண் பாலம். அப்படிங்க பார்த்தீங்கன்னா தங்கமாபுரிப்பட்டினம் முருகன் கோவில். எல்லா பிளேஸுமே எங்கேருந்து தெரியும். மேட்டூரில் ஒரு முக்கால்வாசி கவர் பண்ண முடியும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பொட்னேரி. அப்படியே பார்க்குறேன். சரி, ரொம்ப பக்கத்தில் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். நமக்கு இயற்கையாக கொடுத்த ஒரு தேங்காய் கீழே தென்னசாப்பில் கிடந்துச்சு, எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ அதை உடைக்க போகிறோம். கத்திலாம் எதுவும் இல்லை, கல் தான். அது கல் கட்டிங்க தான் இருக்கான்னு பார்த்துக்கணும். ஓகே. ஐயோ, அவ்வளோதாங்க தேங்காய். பாருங்க, ஒரே அடியில் ஒழிச்சாச்சு பாருங்க. ஸ்டாப் பண்ணிட்டு தண்ணிலாம் நிறையா இருக்குது ஃபுல்லாக. ஆனால் வரமாட்டேங்குது. இன்னும் கொஞ்சம் லைட்டாக உடைச்சுங்க. கொஞ்சம் உடைக்கணும். நல்லா இருக்கு. அவ்வளோதான் பாருங்கள், எப்படி உடச்சிட்டேன்னு. பக்காவாக இருக்குது தேங்காய், செமையாக இருக்குது.
அப்படியே சாப்பிட வேண்டியதான். செம்மையாக நினைக்குதுடா. எங்கே போனாலும் சாப்பிட்டுட்டே இருக்கணும், முடிஞ்ச வரைக்கும் கிடைச்ச வரைக்கும் சாப்பிட்டுட்டே இருக்கணும். எனக்கு கொஞ்சம் பல்லு பெருசாக இருக்கும், அதனால தேங்காய் கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. பண்ணி மக்களே இங்கேருந்து பாருங்களேன், சரியான வியூவு பாருங்கள். டேம்லாம் கூட தெரியும் இந்த இடத்துல இருந்து. ஆனால் இந்த இடம் எங்கே இருக்குன்னு மட்டும் நான் சொல்ல மாட்டேன். இங்கே பாருங்கள், டேமோட வியூ காட்டுற பாருங்க. 16 பாலமாக அதுக்கு பின்னாடி பாருங்கள் அப்படியே டேம் இருக்குது. அவ்வளோவா தண்ணி இல்லை டேமில். அப்படியே இன்னும் கொஞ்சம் அப்படியே போய்கிட்டே இருந்தோம்னா இது பார்த்திங்கன்னா கோட்டைக்கரடா. அப்படி இங்கே பாருங்கள் தண்ணி தெரியுதா? அங்கேயும் பாருங்கள் சுத்தமாக தண்ணி இல்லை, கொஞ்சம் தான் தெரியும். அந்த மாதிரி இது ஒரு நல்ல ஒரு வியூ. இந்த இடமே சூப்பராக இருக்குது பாருங்களேன். அல்டிமேட்டான வியூ கைஸ் இது. இந்த மாதிரி இடத்துல தான் கைஸ் நான் தெரிஞ்சிட்டு இருக்கேன். காடு காடா ஒரு மாதிரி நல்லா இருக்குது. காடு காடா சுற்றுறதுக்கு நல்லா இருக்குது. இந்த இடமே பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி இடம் வந்தால் அது நல்லா பிடிச்சிருக்கு. இந்த ரியல் ட்ராகன் ஃப்ரூட் கையில் பொறிக்கலாண்டா. இல்லை இது ஓரளவுக்கு திரண்டுடுச்சுடா. இருக்குண்டா, கையில் குத்திடுச்சுனா தான் பிரச்சனையே. இது வந்து எப்படி சாப்பிடணுன்னு தான் தெரியல. கல் மேலே தோலை ஒழிக்கணுமா? கல் மேலே போட்டு வரைவாங்கன்னு நினைக்கிறேன். அது பச்சைடா, தோலை ஒழிச்சிட்டு தான் சாப்பிடணும். சிவப்பாக இருக்குது பாரு. இந்த பழுத்த இடத்துல மட்டும்தான் சிவப்பாக இருக்குது. டீரா செத்துக்கு ஏன்டா அப்படி பண்ணுற? நல்லா இருக்குதா? பழுத்த இடத்துல தான் நல்லா இருக்குது. அந்த ப்ரோட்டு நான் இது சாப்பிட்ற கள்ளிப்பழம் தானா? வரமாட்டேங்குது. கத்தி எடுத்துகிட்டு வந்துருக்கணும். கத்தி எடுத்து போகிற இடத்துலாம் கத்தி வச்சுட்டு வரமாட்டேன். சிவப்பு ரத்தமாட்டம் வருது பாரு. தானே ரியல் ட்ராகன் ஃப்ரூட் ராடி. தின்னதா இப்போ ஏன்டா அப்படி? இல்லைன்னா புட்டுறா குரல புட்டுரு புட்டுரு. அவ்வளோதான்டா. இதை தாண்டா இவ்வளோ நேரம் இப்போ பண்ணாமல் தோலை ஒழிக்கிறேன், கீழே ஒளி. இப்படி சாப்பிடு. சாப்பிட்லாமா? அவரே சொல்கிறாரு. சாப்பிட்டு வீட்டுக்கு போகிறதுக்குள்ள ஈடுகிடாயிரு போகிறோம். கொட்டை நிறைய இது புளிக்குது. அது அந்த சூரப்பழம் இருக்குல்ல, இவ்வளோ சிவப்பாக இருக்கு போகிறேன். ரியல் ட்ராகன் ஃப்ரூட். இதையும் முடிச்சா வரும். அதையும் பறிச்சுட்டு போகலாம் பேசாமல். எல்லா அது பச்சையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, பொறிச்சிடு. பெருசாக இல்லை, போகிற வழி தாண்டா இருந்துச்சு எல்லாம்.